அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹப். நம்மளோட யூடியூப் சேனல்ல தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் கோர்ஸ். இது பிகினர் டு மாஸ்டர் ட்ரேடர் அப்படின்ற ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கு. 50+ ட்ரேடிங் கான்செப்ட், 50+ சைக்காலஜி கான்செப்டை கம்பைன் பண்ணி இந்த ஒரு கோர்ஸை வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிகினரா இருக்கலாம், இல்லை ட்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம், இன்னும் அடுத்த லெவலுக்கு போனா இந்த கோர்ஸ் நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு சேனல் உள்ள போங்க, சாப்டர் 1ல இருந்து பாருங்க. ஏன்னா அதுலதான் பேசிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது, நம்மளுடைய மணி எங்க போகுது, இந்த ஸ்டாக் யாருக்கு பிரயோஜனமா இருக்கு, எப்படி மார்க்கெட்டுக்குள்ள வருதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம். அண்ட் ட்ரேடிங் கான்செப்ட்ல இந்த சைக்காலஜி ரொம்ப முக்கியம். அதனால அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பத்தினா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாப்டர் 71 வந்து பாக்குறோம். இதுல பியரிஷ் ரெக்டாங்கிள் பேட்டர்னா என்ன, அதுல எப்படி ட்ரேட் பண்றாங்கன்றத சொல்ல போறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல புல்லிஷ் ரெக்டாங்கிள் பத்தி சொன்னேன். இது பியரிஷ் ரெக்டாங்கிள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஷேர் ஒரு பெரிய பெரிய டவுன்ஃபால்ல இருக்கும். ஓகேவா? டவுன்ஃபால்ல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இவ்வளோ பெரு கீழே வந்துடுச்சு, இங்கிருந்து இங்க போச்சு அப்படின்னா 300% ரிட்டர்ன்ஸ் இல்ல 150% ரிட்டர்ன்ஸ் சொல்லிட்டு பை பண்ணுவாங்க. பட் அப்படி இருந்தாதான் எல்லாருமே பணக்காரங்கிடுவாங்களே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஷேர் வந்து சப்போர்ட் எடுத்து இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா இருக்கும், கீழே விழுகும் போதே கிரியேட் பண்ணிடும். அந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு கீழே விழுகும், மறுபடியும் போகும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வரும். ஸோ பிரைஸ் இதுக்குள்ள டிராவல் ஆகிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன டயத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கீழே பிரேக் பண்ணிட்டு கீழே விழுந்துரும். இதுதான் பியரிஷ் ரெக்டாங்கிள் பேட்டர்ன். பட் இது தெரியாம நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. ஏன்னா புல்லிஷ் பேட்டர்னும் சிமிலரா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம், புல்லிஷ் வந்து கீழே இருந்து மேல போயிட்டு இப்படி ஃபார்ம் பண்ணும். இது மேல இந்த மாதிரி ஹைஸ் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து இப்படி பண்ணும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கும். அந்த சப்போர்ட் ஏரியாக்கு கீழே தான் இது எல்லாமே நடக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் நடக்கும், இது மேஜர் சப்போர்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு டிராவல். ஸோ இது வந்து கன்சாலிடேஷன் நடந்து பிரேக் அவுட் வரும்னு நினைப்பாங்க. அப்படி வந்துச்சுன்னா டபுள் டாப் டச் பண்ணும், 200% ரிட்டர்ன்ஸ் எடுப்பேன்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்கு நான் வாங்க போறேன்னு 2 லட்சமோ 3 லட்சமோ ஸ்டாக்ல வந்து வாங்குவாங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க, அது ப்ளூ சிப் ஸ்டாக்காவே இருந்தாலும் சரி, நியூஸ் தான் டிரைவ் பண்ணுது. பட் எல்லா நியூஸும் நமக்கு வெளிப்படையா அப்பட்டமா தெரியாதுங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆயிடும். என்ன நடக்கும்னா இன்டைரக்டா நடக்கும். ஸோ இன்டைரக்டா நடக்கும்போது பிரைஸை வச்சு நம்ம கண்காணிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதை போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக தான் இண்டிகேட்டர்ஸும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு எந்த மாதிரியான பிரேக் அவுட்னா ஸ்விங் ட்ரேடருக்கு இதுக்கு பயனுள்ளதா இருக்காது. பட் இருந்தாலும் நான் ஏன் சொல்றேன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க என்ன பண்ண முடியும்னா, எந்த ரெக்டாங்கிள் பேட்டர்னா இருந்தாலும் சரி 2 தடவைக்கு மேல டச் பண்ணும். ஸோ டச் பண்ணும்போது 25% இல்ல 30% கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்ல வாங்கி ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணுங்க. பை ஹியர், செல் ஹியர். இந்த இடத்துல கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். சாப்டர் 30ல இருந்து 34 வரைக்கும் நான் கேண்டில்ஸ்டிக்ஸை பத்தி மட்டும்தான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் 51ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி பேட்டர்ன் வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ குறிப்பா இந்த ரெக்டாங்கிள் பேட்டர்ன் வரைகிறதுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறத பார்ப்போம். ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டீங்களா? சைட்ல மெனு இருக்கும், அதுல டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ்ல ரெக்டாங்கிள்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஒரு பாயிண்ட் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும். ஸோ இது எப்படி இருக்கணும், எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்து முடியணும். அப்படிதான் கரெக்ட். இல்ல கேண்டில்ஸ்டிக்ஸ் 1 கேண்டில்ஸ்டிக்ஸ் இப்படி இருக்கு, பட் இந்த பேட்டர்ன் தான் எனக்கு வந்து இருக்கு, என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹை செகண்ட் ஹை ரிலவெண்டா இருக்கு, பட் தேர்ட் ஹை ஃபோர்த் ஹை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு அப்படின்னா இது இன்வேலிட் பேட்டர்ன். எல்லா ஹைஸுமே இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் இருக்கணும். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கீழே இல்லாம இதை கிராஸ் பண்ணி போச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் இது உங்களை ஏமாத்திரும். பட் நீங்க வந்து ஷார்ட் செல் பண்ணும்போது மேல போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை.
நீங்க வந்து ஸ்விங் ட்ரேடு பண்ணும்போது இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு லாபம் தான். பட் அதே இன்ட்ராடே F&O பண்ணும்போது ஆப்போசிட்டா வந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தியா வந்துடும். சரி, நான் ஃபர்ஸ்ட் மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ட்ராடே பண்ணும்போது பிரச்சனையா இருக்கும். ஸ்விங் ட்ரேட் நீங்க பண்ணும்போது இதை உடச்சிட்டு மேல போச்சுன்னா உங்களுக்கு லாபம் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நம்ம சேனல்ல டிராவல் பண்ணும்போது எல்லாமே கத்துப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.